ஏன் மாமா இந்த கர்மத்தையே குடிக்கிற? இளநீ வாங்கி குடிக்க வேண்டியதானே? ஏய், அடிக்கிற வெயிலுக்கு வெளியே போய் இளநீ குடிக்க முடியும்? நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா. சிவாஜி கணேசன் சார் பாட்டு. இந்த பாட்டை அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் எப்ப கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. காலைல வரும்போது கேட்டுட்டேன்னா ஃபுல் வைப்பில் இருக்கேன். என்ன யாரோ மாதிரி பாக்குறீங்க? என்ன வேணும் அப்படி கேளுங்க. அட கேக்குறீங்களா இல்ல நான் பக்கத்து கடைக்கு போகவா? அண்ணா, இப்ப எதுக்கு அடிக்கடி இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? இந்த கடைக்கு வாடகை வேணும். வாடகை? மாசம் மாசம் இந்த கடைக்கு 9500 ரூபா கொடுத்துட்டு இருக்கீங்க, சரிதானே? இந்த மாசத்துல இருந்து ரவுண்டா 20,000 கொடுத்துருங்க. 20,000? ஐயோ, துஷ்டனை கண்டா தூரம் போகணும்னு சொல்லுவல்ல. நம்ம என்னதான் தூரம் போனாலும் சில தொல்லைங்க நம்மளை தேடி வரத்தான் செய்யும். இங்க பாரு, உன் சொந்த கதை சோக கதை அப்புறம் பேசிக்க. இப்ப வாடகை கொடுத்தா டீசெண்டா போயிருவேன், சண்டை இருக்காது. டேய் புறம்போக்கு, என் கடைக்கு நான் ஏன் உனக்கு வாடகை தரணும்? எது உன் கடையா? டேய், இது புறம்போக்கு இடத்துல கவர்மெண்ட் கட்டி கொடுத்த கடை. ஏற்கனவே இந்த இடத்துல கடையை வச்சு நடத்திட்டு இருந்த அண்ணாச்சியா பகுதி கொடுத்து விரட்டி விட்டு இப்போ உன் கடையை நடத்திக்கிட்டு இருக்க, சரிதானே? அண்ணாச்சி வாங்க. அண்ணாச்சி, உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அண்ணாச்சி, என்ன பார்க்குற? கடை தெருவில் கடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அதுலேயும் சில பேர் கடை வச்சே ஆகணும்னு ஏதாவது ஓடாத கடையை எடுத்து பகுதி கொடுத்து கை மாற்றிப்பாங்க. பாவம், விவரம் தெரியாத அண்ணாச்சி பச்சை மண்ணை ஏமாற்றி இப்படி கடையை கை மாற்றிக்கிட்டா சும்மா விட்டுருவாங்களா? இல்லை கேட்கதான் ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? வணக்கம்பா. வணக்கம் அண்ணாச்சி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அண்ணாச்சி. வணக்கம்மா, எப்படி இருக்க? வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கேன். இந்த கடையை கைமாற்றி விடணும்னு எனக்கு அவசியம் இல்லை. வயசாகி போச்சு, கையும் முடியல காலும் முடியல. நீ வேற ஒரு மாசத்துல கல்யாணம்னு சொன்னியா, அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த கடையை உங்ககிட்ட கொடுக்க. நீங்க கவலையே படாதீங்க அண்ணாச்சி, உங்க கடை மாதிரியே நான் நல்லா பார்த்துப்பேன். பகடி, அட்வான்ஸ், வாடகை எல்லாம் புரோக்கர் சொன்னாரா? சொன்னார் அண்ணாச்சி. பகுடி காசு கொடுத்தாலும் மாசம் மாசம் வாடகைய ஓனர்கிட்ட கொடுக்காம உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சரி, இத படிச்சு பார்த்துட்டு இதுல ஒரு கையெழுத்து போடு. சரிங்க அண்ணாச்சி. எப்பாடி அப்பா, ஜில்லா கத்திரியா நீ? மெயின் ரோட்ல இருக்கிற கடைக்கு 20 லட்ச ரூபாய்க்கு மேல பகுதி கொடுக்கணும். ஆனா நீ புரோக்கரை வச்சு நயவஞ்சகமா பேசி 8 லட்ச ரூபா கொடுத்து உட்காந்துருக்க. பாவம், இந்த கடையை உருவாக்க அண்ணாச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டு பாரு. கரையான் கூடு கட்ட கருணாவும் குடி பூந்த கதையெல்லாம் இருக்கு. பங்காளி, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னங்கன்னு ஆளாளுக்கு என்னமோ சொல்றாங்க. நீ ஏற்கனவே கடையை நடத்தின குடும்பம்னு சொல்லித்தானே நான் உனக்கு கடையை கொடுத்தேன். அண்ணாச்சி, கண்ட அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அண்ணாச்சி. தேவையில்லாம உங்களை குழப்புறாங்க. நாங்க யாரையும் ஏமாத்தல அண்ணாச்சி. அன்னைக்கு தேதிக்கு நியாயமான வேலை என்னவோ அதை தான் அண்ணாச்சி உங்ககிட்ட நாங்க பகுடி காசா கொடுத்தோம். நான் தான் சொன்னேன்ல அண்ணாச்சி, ஏமாத்துறவன் என்னைக்கு நான் தான் ஏமாத்தினேன்னு சொல்லியிருக்கான். சொல்லுங்க, இங்க பாருங்க, பழசெல்லாம் விடுங்க. 20,000 ரூபாய் வாடகை, 20 லட்ச ரூபாய் பகுதி காசு கொடுத்து இந்த கடை நடத்த சொல்லுங்க. இல்லைன்னா கடையை காலி பண்ணிட்டு போக சொல்லுங்க அண்ணாச்சி. கடையை காலி பண்ணுமா? யாரா கடையை காலி பண்ணோம்? இந்த கடையை எடுத்து நடத்தும் போது மொட்டை கடையா இருந்துச்சு. முதல்ல போட்டு ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு உழைச்சு வியாபாரத்தை பிடிச்சி கடையை நல்ல நிலைமை கொண்டு வந்திருக்கேன். இவரு திடீர்னு வந்து கடையை காலி பண்ண சொல்லுவாரா? நாங்க பொத்துக்கிட்டு கடையை காலி பண்ணிட்டு போணுமா? பாத்தீங்களா அண்ணாச்சி, நீங்க உனக்கு பாவம் பார்த்து கடையை கேட்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க. ஆனா இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களே மிரட்டுறான். தம்பி, அமைதியா பேசிக்கிட்டு இருக்கும் போதே குரலை வைத்தி பேசுற. என்ன இழிச்சு வாங்கி நினைச்சியா? அண்ணாச்சி, நாங்க ஏன் உங்களை அப்படி நினைக்க போறோம்? இவரை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது அண்ணாச்சி. சும்மா ஏத்தி விட்டுட்டு நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுக்க பாக்குறாரு. ஏமா, இந்த தம்பி கம்மன்னு தான் இருக்கு. உன் புருஷன் தான் குரலை வைத்தி பேசுறான். அண்ணாச்சி, இங்க பாருங்கண்ணா, தம்பி சொன்ன மாதிரி மாசம் 20,000 ரூபாய் வாடகை கொடு. பகடிய 3 மாசத்துல கொடுக்க வழிய பாரு. அண்ணாச்சி, திடீர்னு இவ்வளவு காசு கேட்டா நாங்க எங்க அண்ணாச்சி போவோம்? இப்பதானப்பா கடை நல்லா நடக்குன்னு சொன்னேன். முடிஞ்சா குடு, இல்லன்னா 2 மாசம் கூட எடுத்துக்கிட்டு மறுபடியும் கடையை என்கிட்ட உடைச்சிட்டு நடைய கட்டு. சபாஸ் அண்ணாச்சி, இதான் நியாயமான தீர்ப்பு. இந்த மாசம் வாடகை இருக்கா? இல்லண்ணாச்சி, 5ஆம் தேதி மேல வேணா தரேன். சரி, இனிமே எல்லாம் எனக்கு இந்த தம்பி தான். 5ஆம் தேதி வாடகைய தம்பிகிட்ட கொடுத்துரு. சரிங்க அண்ணாச்சி, இனிமேல் மாசம் மாசம் கூட காசு வாங்குறதே என் வேலையே. அண்ணாச்சி, ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், சீட்டு கட்ட காசு கொடுத்தேன்ல, அதை போய் எடுத்துருவா. மாமா, அப்புறம் எப்படி சீட்டுக்கு பணம் கொடுப்ப? அவங்க கேள்வி கேட்பாங்களே. ஏய், எடுத்துட்டு வாடா, எடுத்துட்டு வாடி. சும்மா எது கேட்டாலும் கேள்வி கேட்டுட்டு இருக்காத. போ போடி. இந்தாங்க அண்ணாச்சி. பாத்தீங்களா அண்ணாச்சி, காசை வச்சுக்கிட்டே இல்லைன்னு ஏமாத்துறாங்க. தப்பு பண்ணிட்டீங்களா அண்ணாச்சி? இவனுக்கெல்லாம் 3 மாசம் தேவையே இல்லை. வாங்க அண்ணாச்சி, எண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த காலத்துல எவனையும் நம்ப முடியாது.
இன்னும் வெள்ளந்தியாவே இருக்கீங்களா அண்ணாச்சி? அதனால தான் உங்களை எல்லாரும் ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. சரியா இருக்கு. சரிங்க அண்ணாச்சி. தம்பி, இதே மாதிரி பகடி காசையும் 3 மாசத்துல கொடுக்க வழிய பாரு. சரியா? சரிங்க அண்ணாச்சி. கரெக்டா? சரிங்க அண்ணாச்சி. நீ வாய. இல்லை அண்ணாச்சி, நீ முன்னாடி போங்க. நான் பங்காளி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பத்திரம் என்ன வேணும்னு கேட்டீங்கல்ல? நாட்டு சக்கரை வேணும். ஐயோ, ஏன் இப்படி முறைக்கிறீங்க அண்ணாச்சி? இவங்க ரொம்ப முறைக்கிறாங்க. விட்டு அச்சுவாங்க போல இருக்கு. இருங்க, நானும் வரேன். போயிட்டுறேன். கடக்கார விட்டம்மா, எப்படி இருக்கீங்க? நீங்களா? பாத்து எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? ஷாக்கெல்லாம் இல்ல, உஷாரா இருக்கேன். உஷார் பண்ணிட்டு போறவங்க கிட்ட எல்லாம் உஷாரா தானே இருந்தாகணும். புரியலையே. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தள்ளி நின்னு பேசுங்க. ஆ, போன தடவை எஸ்கேப் ஆயிட்ட, இந்த தடவை கையும் களவுமா உன்னை புடிச்சு காட்டுறேன். காட்டுவேன். சிறுவண்டு சிக்கும், சிறுத்தை சிக்காது. நான் கேட்குற சாமான்லாம் கொடுங்க. சொல்லுங்க. மேகி ஃபேமிலி பேக்கெட் 1, கம்ப்யூட்டர் சாம்பிராணி 1. டேய் குரு, அக்கா இதை வந்துட்டக்கா. ஒரு ஃபேமிலி பேக்கெட் மேகி 1, கம்ப்யூட்டர் சாம்பிராணி 1 எடுத்துட்டு வா. சரிக்கா. அது என்ன? அதெல்லாம் விக்கிறது இல்ல. ஓ, விக்கிறது இல்லையா? இந்தாங்க. எவ்வளோ ஆச்சு? 98 ரூபா ஆச்சுக்கா. ஒரு 2 ரூபாய் சாக்லேட் போட்டு 100 ரூபாய் ரவுண்ட் பண்ணிடு. ஜிபே இருக்கா? இருக்கே. நம்பர் சொல்லுங்க. 6027169. போட்டாச்சு. நல்லா பாத்துக்கோங்க. குடு, நான் வாரேன். வாங்க. நல்ல விவரமான பிள்ளையா இருக்கா. போ, உன்னெல்லாம் யாரும் ஏமாத்த முடியாது. என்னாச்சுக்கா? டேய், இவங்கள பத்தி உனக்கு தெரியாதுடா. இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லனா உன்னையே தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படியாக்கா? இந்தா இது உள்ள வை. மாமா இன்னைக்கு மறுபடியும் அந்த பானு அக்கா நம்ம கடைக்கு வந்தாங்க. ஐயோ, இன்னைக்கு எதை திருட்டு போனாங்க? ஷாலினிய கொக்கா. இன்னைக்கு அவங்க எதுவும் திருடிட்டு போல. ஜாமா வாங்கிட்டு 100 ரூபாய் ஜிபே பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஜிபே வா? காலையில இருந்து எனக்கு எதுவும் வரலையே. டேய், எனக்கு எதுவும் ஜிபேல வரலையேடி. நல்லா செக் பண்ணி பாரு மாமா. அவங்க ஏன் முன்னாடி தான் போட்டாங்க. டிக் கூட விழுந்துச்சு. நான் கூட நல்லா பார்த்தேன். டிக்கா? ஆமாண்ணே, நானும் பார்த்தேன். அடி பாவி ஓனரமா, இப்படி அப்டேட் ஆகாம இருக்கேடி. அந்த அக்கா வேற ஏதோ கடையில காசு போட்டத உன்கிட்ட ஸ்கிரீன்ஷாட் காமிச்சு உன்னை ஏமாத்திட்டு போயிருக்கு. ஐயோ, இப்படி எல்லாம் ஏமாத்துவாங்க? ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க எப்படி வேணாலும் ஏமாத்துவாங்க. நம்ம தான் உஷாரா இருக்கணும். பானு அக்கா. தம்பி சொல்லுங்கக்கா. அட என்னக்கா, கடை பக்கமே ஆள காணோம். அட போமா, இப்பெல்லாம் நான் மளிகை சாமான் வாங்குறதுக்கு கடை தெரு பக்கமே வரதில்ல. பீடோ ஆப்ல மளிகை சாமான் ஆர்டர் போட்டா 10 நிமிஷத்துல வீட்டுல கொண்டு வந்து இறக்கிட்டு போறாங்க. அக்கா, நாங்களாம் உங்களை நம்பி தானே கடை வச்சிருக்கோம். நீங்களா நம்ம கடைக்கு வந்து ஜாமான் வாங்காம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா நாங்களாம் என்னக்கா பண்றது சொல்லுங்க? அட போ தம்பி, உன் கடைக்கு வந்தா ரொம்ப நேரம் நிக்க வைக்கிறீங்க. நீங்க அதை தான்க்கா பாக்குறீங்க. ஆனா ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதுனால வர பிரச்சனையை பார்க்க மாட்டீங்க. ஆன்லைன்ல உங்க காசை எவ்வளவு தெரியுமா ஏமாத்துறாங்க? அதான் பில்லு தராங்கல்ல. பில்லு தராங்களா உங்களை? இது என்னது? பூண்டு. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு 160 ரூபாய். இது செகண்ட் குவாலிட்டி பூண்டு 140 ரூபாய். இப்போ நீங்க எந்த குவாலிட்டி பூண்டு வாங்குவீங்க? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் வாங்குவேன். வீட்ல பசங்க எல்லாம் சாப்பிடுறாங்கல்ல. நீங்க ஆர்டர் பண்றது என்னமோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு தான். ஆனா உங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு தான் வருதான்றது உங்களுக்கு தெரியுமா? அதான் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்கல்ல. ஸ்டிக்கர் முடிச்சு. இப்போ 140 ரூபா பூண்டு 160 ரூபா பூண்டு ஆயிடுச்சு. இதே இப்ப நம்ம கடையில ஜாமான் வாங்குனீங்கன்னா இதே பூண்டை உடைச்சு பார்த்து நசுக்கி பார்த்து நல்ல பூண்டா கம்மி விலைக்கு வாங்கலாம். என்னப்பா சொல்ற? இப்படி இல்லாம ஆன்லைன்ல ஏமாத்துறாங்க? எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லக்கா, ஆனா ஒரு சில பேர் இப்படிதான் ஏமாத்துறாங்க. நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலும் உங்கள மாதிரி கடைக்காரங்க கிட்ட தானே வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க. அதான் கிடையாது. எங்களை மாதிரி கடைக்காரங்க கிட்டலாம் இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க டைப் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க சொல்றதை யார் கேக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் டைப் வச்சுப்பாங்க. இப்போ நம்ம கடையில ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அதுல எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குவீங்களா? இதே ஆன்லைன்ல பொருள் வாங்குனீங்கன்னா பார்க்க முடியுமா? எக்ஸ்பைரி ஆன பொருள் கூட விக்கிறாங்க பாருங்க. எக்ஸ்பைரி ஆன பொருள் இல்ல, எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு 2 மாசம் முன்னாடி இருக்க பொருளை நாங்க கம்பெனிக்காரங்கிட்டே திருப்பி கொடுத்துருவோம். ஆனா ஆன்லைன்ல ரேட்டை உடைச்சு விட்டு ஆஃபர் கிஃபர்லாம் போட்டு அந்த பொருளை உங்க தலையில கட்டிடுவாங்க. இப்போ நம்ம கடையில ஒரு பொருள் வாங்குறீங்க, அது நல்லா இல்லனா என் மூஞ்சிலே தூக்கி வீசிடுவீங்கல்ல. அதே ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்குனீங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியுமா? முடியாதுப்பா. எங்க ஒரு பொருளை வாங்குறதுக்கே நம்ம சோம்பேறித்தனம் படுறோம், அந்த பொருளை திருப்பி மாத்துறதுக்கு சோம்பேறித்தனம் பட மாட்டோமா என்ன? மஞ்சோக்கா, நம்ம சோம்பேறித்தனத்தை முதலீடா வச்சுதாக்கா அவங்க கொள்ள லாபம் பாக்குறாங்க. அட பெருமாளே, இதுல இவ்ளோ விஷயம் இருக்கா? இனிமே நான் ஆன்லைன்ல பொருள் வாங்கலப்பா. அப்படி சொல்லுங்கக்கா. இனிமேல் உங்களுக்கு ஏதாச்சும் பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா பை எடுங்க, வாக்கிங் போற மாதிரி நம்ம கடைக்கு வாங்க.
தேவையான பொருளை வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க. சரிப்பா, ஒரு 1/2 கிலோ தோரம் பருப்பு கூட. நல்ல முடிவா எடுத்திருக்கீங்க அக்கா. இந்தாங்க. இது ஸ்டிக்கர் மாத்தி ஒட்டின பருப்பு இல்லல அக்கா சும்மா சொன்னப்பா. இந்தா இந்தாங்க. நான் வரேன். என்ன மாமா அந்த அக்காவை இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுட்ட? ஏய், இது பிரெயின் வாஷ் இல்லடி. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இந்த மாதிரி தப்புலாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன் மாமா இந்த கார்ப்பரேட் கம்பெனிங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? ஆஃபர் அது இதுன்னு சொல்லி போய் போய் நம்ம வயிற்றுல அடிக்கிறானுங்க பாவிங்க. மொத்தமா அவங்கள சொல்லியும் தப்பு இல்லடி. இவ்வளோ நாள் அண்ணாச்சி கடையில வாங்கிட்டு இப்ப புதுசா ஆன்லைன்காரங்க வந்தோடனே அவங்க கிட்ட போறாங்க பத்தியா, அவங்கள தான் சொல்லணும். கரெக்ட், அவனுங்கள தான் சொல்லணும். என்னமோ போ, வேலையை பாரு. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.